ஹாட்ஸ்பாட் இது ஒரு சோஷியல் ஹைப்பர்லிங்க் மூவி. விக்னேஷ் கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல கலையரசன் ஏழுமலை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. சோஃபியா லக்ஷ்மின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. சாண்டி சித்தார்த்ன்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. அம்மு அபிராமி தீப்தி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜனனி அனிதான்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. சுபாஷ் வெற்றின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. கௌரி ஜி கிஷன் தானியா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பாஸ்கர் விஜய் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இதுல மொத்தம் 4 ஸ்டோரி இருக்கு. எல்லா ஸ்டோரியுமே ஹைப்பர் லிங்க் ஆகும். இந்த படத்துக்கு கேஜேபி டாக்கி 7 வாரியர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி கோகுல் பினாய் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் முத்தையன் பண்ணியிருக்காங்க. சதீஷ் ரகுநாதன் வான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த டேரக்டரோட ட்ரெய்லர் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் படம் சொசைட்டிக்கு வேண்டிய படமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 29 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பூமர் அங்கிள் இது ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ட்ராமா ஃபிலிம். ஸ்வேதா எம்எஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல யோகி பாபு, சோனா ஹைதன், எம்எஸ் பாஸ்கர், ஓவியா, ரோபோ சங்கர், ஷேஷு, பாலா, தங்கதுரை, சோனா மதன் பாபு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ராஜவம்சத்தை சேர்ந்தவர். அவருக்குன்னு ஒரு அரண்மனையே இருக்கு. ஆனா அவருக்கு அங்க போற விருப்பம் இல்லை. ஆனா அவரை வற்புறுத்தி அங்கே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டர் நேசமணி அப்படின்ற டைட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூமர் அங்கிள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சுபாஷ் தண்டபாணி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் இளையராஜா எஸ் பண்ணியிருக்காங்க. தர்ம பிரகாஷ் சந்தான் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அன்பு கார்த்திகே தில்லை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் மார்ச் 29 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தி ஃபாரஸ்ட் இது ஒரு கிரைம் சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா மூவி. நாஜில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஆண்ட்ரூ ஜெர்மியா, சமில் கோஷ், கமலேஷ், அர்ஜுன் சிங், அக்ஷிதா, தாஃபே நவீன், ஸ்ரீஷா, ஜெசி ருக்மணி, ராஜ்மோகன், நிவாஸ் பாபு, ஜெசிகா, கார்த்திக் ராஜா, பானுசங்கர், மூனார் சுப்பு, விஜய் சேனாதிபதினு நிறைய பேர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஆண்ட்ரியா மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வில்ல நினைக்கிறான். அவங்க எப்படி அந்த காட்டுக்குள்ள மாட்டினாங்க, கடைசியில வில்ல அவங்கள கொண்டானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அறிவழகன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் எலிசா பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி பாபு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷாலம் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2019 இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. இப்போ மார்ச் 29 இந்த ஃபிலிம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இடி மின்னல் காதல் இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துல சிபி, பவ்யா திரிகா, யாஸ்மின் பொன்னப்பா, ராதா ரவி, பாலாஜி சக்திவேல், ஜெய ஆதித்யா, ஜெகன், வின்சென்ட் நாகுல் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. லவ்வர்ஸ் 2 பேரும் ஜாலியா கார்ல போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல ஒருத்தர் இறந்துடுறாரு. அதை இவங்க மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரோட பையன் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஜெயச்சந்தர் பென்னம்னேனி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆந்தனி பண்ணியிருக்காங்க. சாம்சியஸ் இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜெயச்சந்தர் பென்னம்னேனி, பாலாஜி மாதவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 29 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. த பாய்ஸ் இது அடல்ட் காமெடி ட்ராமா ஃபிலிம். சந்தோஷ் பீட்டர் ஜெயக்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி இரட்டு அறையில் முரட்டு குத்து, ஹரஹர மகாதேவிக்கு ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஃபிலிம் மாதிரி தான் இந்த ஃபிலிமும் எடுக்கும். இந்த படத்துல சந்தோஷ் பி ஜெயக்குமார், சிவசாரா, கேபிஒய் வினேத், ஹர்ஷத், யுவராஜ் கணேசன், ரெடின் கிங்ஸ்லி, நான் கடவுள் ராஜேந்திரன் லீடரோட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கே அகமது ஷெரீப் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சாம் ஆர்டிஎக்ஸ் பண்ணியிருக்காங்க. அருண் கௌதம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நோவா ஃபிலிம் ஸ்டுடியோஸ் அண்ட் டார்க் ரூம் பிக்சர்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நேற்று இந்த நேரம் இது த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். சாய் ரோஷன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஷாருக் ஹாசன், ஹரிதா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கெவின் என் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி விஷால் மணிவண்ணன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கோவிந்தன் பண்ணியிருக்காரு. கிளாப்பின் ஃபிலிமோட்டோமெண்ட் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபிலிமே இப்போ மார்ச் 29 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. வெப்பம் குளிர் மலை இது சோஷியல் ட்ராமா ஃபிலிம். பாஸ்கல் வேதமுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல திரவ், இஷ்மத் பானு, எம்எஸ் பாஸ்கர், மாஸ்டர் கார்த்திகேயன், டிராமா ஹபிபுல்லா, விஜயலட்சுமி கருப்பு லீட்ரோட நடிச்சிருக்காங்க. பேத்த பெருமாள் பாண்டின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. கொஞ்ச நாள் அப்புறமா இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்க ப்ரெஷர் பண்றாங்க. அதனால ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா. அதனால அவங்க லைஃப்ல எப்படிலாம் மாறுது, என்னெல்லாம் கடைசியில பண்றாங்கன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு சங்கர் ரங்கராஜன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பிருத்வி ராஜேந்திரன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் திரவ் பண்ணியிருக்காரு. ஸ்டன்னர் சாம் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. #FTFS ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இந்த படத்தை வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் மார்ச் 29 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. த கோட் லைஃப் இது மலையாளம் லாங்குவேஜ் சர்வைவல் ட்ராமா ஃபிலிம். பிளெஸி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல பிருத்திவிராஜ் சுகுமாரன், அமலா பால், ஜிம்மி ஜூன் லியோஸ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க.
2008ல பப்ளிஷ் ஆன பெஸ்ட் மலையாளம் நாவலான ஆடு ஜீவிதம் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. பிருத்திவிராஜ் நஜீஷ் முகமது அப்படின்ற கேரக்டர்ல இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. ஒரு மலையாளி இமிகிரண்ட் வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி அங்க போறாரு. ஆனா அங்க ஏமாத்தப்பட்டு ஆடு மேய்க்கிற அடிமைத்தனமான வேலையில மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது ரியலா நடந்த ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி சுனில் கேஎஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 80 crore பட்ஜெக்ட இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு விஷுவல் ரொமான்ஸ் இமேஜ் மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மற்ற லாங்குவேஜான தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடாலையும் டப் பண்ணி March 28 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் இது ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் சைஃபை மான்ஸ்டர் ஃபிலிம். ஆடம் விங்கார்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ரெபெக்கா ஹால், பிரைன் தயர் ஹென்ரி, டான் ஸ்டீவன்ஸ், கயல் ஹெட்லி, அலெக்ஸ் பன்ஸ், பாலச்சன் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. 2021ல ரிலீஸ் ஆன காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். மான்ஸ்டர்வர்ஸ் பிரான்ச்சைஸோட 5th ஃபிலிம் இது. ஹாலோ இருந்து நிறைய ஸ்பீஷியஸ் வெளியில வர நினைக்குதுங்க. அதோட லீடர் அந்த சர்ஃபேஸை உடைக்க ட்ரை பண்றப்போ அதை தடுக்க காங்கோ காட்ஸில்லாவும் சேர்ந்து அது லீடருக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு லெஜெண்டரி பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வார்னர் ப்ரோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி March 29 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.